இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவராய் இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். இதே வார்த்தை தான் அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியும் சொல்லுகிறது. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினாராம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சங்கீதம் 121 சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தில் வாழ்கிறோமா? கேள்விக்குறிதான். நடந்து போனவர்கள் மேல் வாகனம் மோதி மறித்து விட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். வாகனம் விபத்துக்குள்ளானது, ட்ரெயின் விபத்துக்குள்ளானது, பூமி அதிர்ச்சி, ஏராளமான பேர் அப்படியே மண்ணோடு அப்படியே மறைந்து விட்டார்கள். விமானம் எங்கு பார்த்தாலும் ஒரு நிச்சயமற்ற ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம், உணர்கிறோம், கேட்கிறோம். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது இந்த யுத்த காலத்திலே யுத்தத்தின் பாதை மற்றும் உபத்திரவங்கள், பாடுகள், காடுகளிலே சவுல் ஒரு பக்கம் துரத்தினாலும் பிகினிங்கில் இருந்த மிருகங்களோடு போராட்டம், எல்லாவற்றிலுமே கர்த்தர் தாவீதை காப்பாற்றினதை வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் தாவீதை காப்பாற்றுகிற தேவன் தாவீதோடு கூட இருந்தார். அதோடு மட்டுமல்ல, நம்மையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். போகிற இடமெல்லாம் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவுதான் நம் திறமைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் தாளந்துகள் இருந்தாலும், எவ்வளவுதான் காரியங்களை திட்டமிட்டாலும் அதையும் தாண்டி விபத்துகள், ஆபத்துகள் வந்து விடுகிறது. ஆனால் போகிற இடங்களிலெல்லாம் நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதோடு மட்டுமல்ல, அந்த தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்று சொன்னால் எப்படி என்று பார்ப்போமானால், அவருடைய நடத்துதலுக்கு உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். நமக்குள் ஒரு ஏவுதலை கொடுப்பார், ஒரு உணர்வை கொடுப்பார், அல்லது மனதில் அதை தோன்ற பண்ணுவார். அதன்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கார் எடுத்து ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணாங்க. அவங்க ரெகுலரா போகிற ஒரு இடம். அப்பொழுது ஷாப்பிங் போனா அந்த கார் எடுத்து ஒரு பெரிய மரம் இருக்கும், அது பக்கத்தில் அங்க விட்டுட்டு போய் பொருட்கள் வாங்கிவிட்டு திரும்ப எடுத்துட்டு வருவார்கள். அந்த குடும்ப தலைவன், அந்த சகோதரன் கார் எடுக்க போனா அவன மனசுல ஒரு போராட்டம், இன்னைக்கு கார் எடுக்க வேண்டாம், இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்கிற அப்படி ஒரு மனதில் ஒரு ஏதோ ஒன்று உணர்த்தி கொண்டே இருந்ததுனால் மனைவிடம் சொல்லுகிறான், இன்னைக்கு நம்ம கார்ல போகாண்டாம், எப்படி போக முடியும், பிள்ளைல இருக்கிறாங்களா, ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி நம்ம போயிடலாம். ஒய்ஃபுக்கு புரியல, நம்ம கார் இருக்கும்போது எதுக்கு கால் டாக்ஸின்னு ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. இல்ல நான் சொல்றதை கேரன்னு சொல்லிட்டு கால் டாக்ஸி புக் பண்ணாங்க. புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. டிராப் பண்ணிட்டு கார் போயிடுச்சு. அவங்க பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது பார்த்தா கூட்டமா இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா இவர்களுக்கு கடையில ஷாப்பிங் போகும்போதே காற்று மழையும் அதிகமாக வந்து விட்டதா. இன்று எதிர்பாராத விதத்தை தானே காற்றடிக்கிறது, மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அந்த மலையில் அந்த பெரிய மரம் வேரோடு சாய்ந்து விட்டது. அதற்கு கீழே நிறுத்தப்பட்ட கார்கள் அநேகம் அப்படியே ஒன்றுமில்லாமல் அப்படியே டேமேஜ் ஆகிவிட்டது. இவ்வளவுதான் மனைவி பார்த்து சொன்னாராம், ஆண்டவர் ஏதோ எனக்கு உணர்த்தினார், அதனாலதான் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய கார் எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம கார் அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கும். தேவையில்லாத செலவுகள், மன வருத்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை நாம் அங்கு இருக்கும்போது விழுந்தால் நாமும் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க நேர்ந்திருக்கும். கர்த்தர் இவ்வளவு அழகா நடத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். இதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. தாவீது போகிற இடமெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினது போல இன்று நமக்கும் பாதுகாப்பு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நடத்துதலை நன்கு உணர்ந்து அதன்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே போகிற பாதைகள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு உண்டு.
ஜெயத்தோடு திரும்பி வர முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அதனால நாளுக்காக இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நீர் நடத்தி வருகிறீர். வார்த்தை சொல்லுகிறதப்பா, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவரப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இப்படி வார்த்தை சொல்கிற வண்ணமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்வது, எப்போது செய்வது, எப்படி செய்வது என்ற ஒருவேளை தெரியாமல் குழம்பி போயிருக்கலாம். நேர்வழியில் நடத்துங்க, தெளிவை கொடுங்க, உணர்த்துங்க. அதற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தையும் கொடுத்து பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, உம்மை உயர்த்துகிற வாழ்க்கை, உம்மலமாய் எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறீர், வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறீர், போதிக்க வல்லவரா இருக்கிறீர். அவனமாகவே எங்களை நடத்தி தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற நாள் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். துதிகரமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நேர்வழியிலே பாதுகாப்பாக நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நடத்தலுக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாதை நிச்சயமாகவே பாதுகாப்பாக மாறும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.